ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபல் ஆட்டோ. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ஹாண்டா சிட்டி வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆடியோ செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் ஒயரிங் இஷ்யூ சம்திங் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். இது ஒரு பேசேஜ் செட்டப் தான் அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அந்த பேசேஜ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இது ஹெட் யூனிட் வந்து ஆல்பைனோட INX 511 மாடல் போட்டிருக்காங்க. ஒரு 360 டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர், ஒரு பைனியரோட பேசிக் 4 சேனல் ஆம்பிளிஃபையரு, தென் ஒரு ஜாப்கோவோட பேசிக் மோனோ ஆம்பிளிஃபையர் போட்டுட்டு ஒரு ராக்டோபஸ் கிட்டோட சப்வூஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு கன்சீல்டு சப் போட்டிருக்காங்க. பட் அவருக்கு ஏதோ ஹாப்பி இல்லை. ஓவரால் ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை. அவங்க ஏதோ ஒயரிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ண ஒரு மாதிரி சப் பயங்கரமான சவுண்ட் வருது. சரி, ஓகே, சம்திங் ராங், ஏதோ ஒயரிங்கில் சம்திங் ராங். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வருது. கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நாய்ஸ் வருது. எக்ஸ்ட்ரேட்டர் கொடுத்த ஒரு நாய்ஸ் வருது, இல்லை பிரேக் பிடிச்ச ஒரு நாய்ஸ் வருது, ஹார்ன் பிடிச்ச ஒரு நாய்ஸ் வருது, ஹார்ன் யூஸ் பண்ணும்போது நாய்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு வருது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர் ஒயரிங் பண்ணணும். ஒயரிங் கரெக்டாக பண்ணாமல், ப்ராப்பர் எர்த்திங் பண்ணாமல், ப்ராப்பர் ஒயரிங் இல்லாத போது தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒயரிங் கரெக்ஷன், சவுண்ட் கரெக்ஷன் எதாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் கஸ்டமர் கேட்டதான் கம்ப்ளீட் ஒயரிங் எனக்கு மாற்றிட்டு எனக்கு நீங்கள் டியூன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்புறம் அந்த காம்பரன்ஸுமே ஸ்பீக்கர்ஸ் தவிர மற்ற எல்லாமே எனக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கோ அப்படிங்கிறது. இப்போ இந்த தடவை நம்ம 4 சேனல் என்ன பண்ணுறோம், கென்னூட் யூஸ் பண்ணிட்டோம். கென்னூரில் 4 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்துருக்கு. ஒரு சேனல் பர் சேனல் 80 வாட் வர மாதிரி இருக்குது. அது இதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அது கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர்னால நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம். மோனோ ஆம்பிளிஃபையர் எப்பவுமே சவுண்ட் பூஸ்டர் தான், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்குது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா போல்கோட DB+ சப்வூஃபர், 12 inch சப்வூஃபர் பாக்ஸில் முதல்ல மோல்டிங்கில் இருந்துச்சு. அந்த மோல்டு ரொம்ப பெருசாக பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஆக்குபடாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, கழட்டி நார்மல் பாக்ஸே கொடுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டு போல்காடியோ கொடுத்து நீட்டாக பண்ணிட்டேன். டேம்பிங்லாம் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. பானர் டேம்பிங் பண்ணியிருந்தாங்க, டோர் டேம்பிங்னாலுமே பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பைனோட R2 சீரிஸ் போட்டிருந்தாங்க. ஃபைன், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மாற்ற வேணாம், அது வில் பி குட். அது ஒன்றும் மாற்றிருக்காங்க, ஒன்றும் நெசசிட்டி இல்லை. ஃப்ரண்ட் காம்பரண்ட், ரியர் கோஆக்சியல் போட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு பியூர் பேசிவ் செட்டப் தான். இதில் எதுவுமே DSPO அதில் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த ஹெட்யூன் பொறுத்தளவுக்கு DSPலாம் தேவையில்லை. பேசிவ் செட்டப் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது DSP தேவைப்படும். பேசிவ் செட்டப் தேவைப்படாது. ஏன்னா இதுலேயே ஒரு ஈக்குவலைசேஷன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும், டாப் மாஸ் குவாலிட்டியில் இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு பெரிய இது தேவைப்படாது DSPலாம். ஸோ அதை பேசிவ் டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமரும் ஹாப்பி, ஆடியோவும் நல்லா வந்திருக்கு. டெமோ பாருங்கள். தேங்க்யூ. வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம்